Hi friends, வணக்கம். நீங்க இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்கன்னா என்னோட சேனல் போய் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க. உங்களோட சஜஷன்ஸ் கூட கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்றதுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஹேர் ஆயில் தான் பார்க்க போறோம். ஹேர் ஆயில் வந்து YouTubeல போய் how to prepare hair oil னு போட்டு அவ்வளவு வீடியோஸ் வரும். பட் நம்ம வீட்ல நம்ம எப்போ ஹேர் ஆயில் அப்ளை பண்றோமோ அப்ப இன்ஸ்டன்ட்டா எப்படி நம்ம வந்து என்ன இன்கிரிடியன்ட்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இன்னைக்கு உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து அடர்த்தியா ஹெல்த்தியா லாங்கா ஷைனியா ஹேர் இருக்குன்னு சொல்லி தான் ஆசையா இருக்கும். அப்படி ஹேர் வேணும்னா கண்டிப்பா ஆயில் மசாஜ் வந்து ரொம்ப மஸ்ட். நீங்க ப்ராப்பரா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து சூப்பர்பா நல்ல ட்ரை உங்களோட ஸ்கேல்ப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ட்ரை ஸ்கேல்ப் எல்லாமே வந்து கியூர் பண்ணி நல்லா ஹேர் growth வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ கண்டிப்பா வந்து ஆயில் மசாஜ் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ பண்ணுங்க. அது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலையும் கம்மி பண்ணும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே நீங்க ஆயில் தேய்க்கிறப்போ ஆயில் வந்து அப்ளை பண்ணுவீங்க இல்லையா அப்போ வந்து ஒன் டைப் ஆஃப் ஆயில் மட்டும் சேர்க்காம தட் மீன்ஸ் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்க்காம அது கூட 2-3 ஆயில் நம்ம ஊர்ல இருக்கிற விளக்கெண்ணெய் அதே மாதிரி நம்ம ஊர்ல என்ன கிடைக்குமோ அந்த எண்ணெய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இதே மாதிரி ஆட் பண்ணி எப்படி சிம்பிளா பண்றதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். சோ கண்டிப்பா வந்து ப்ராப்பரா நீங்க ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து நல்லா சூப்பர்பா வந்து வாட் இஸ் தட் எல்லாத்துக்குமே வந்து நியூட்ரிஷன்ஸ் கொடுத்து நம்மளோட ஹேர் growth வந்து நல்லா என்ரிச் பண்ணும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கருவேப்பிலை நம்மளோட ரூட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நீங்க கண்டிப்பா வந்து இதை யூஸ் பண்ணீங்கன்னா ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா ஹேர் growth சூப்பர்பா இருக்கும். செகண்ட் ஒன் வந்து பாதாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்கா அடர்த்தியா வளர்றதுக்கு ஹெல்ப் ஆகும். இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ஷைனியா இருக்கும். தேர்ட் ஒன் வந்து வெங்காயம். இது வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் சளி பிடிக்கும் தலைவலிக்குன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. மற்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஹேரை ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்புறம் வந்து புதுசாக தான் யூஸ் பண்ணணும் இல்லை இதே மாதிரி ஏதாச்சும் பழசு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றது இல்லைல்ல ஹேர் ஆயில் தானே அதனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு மட்டும் இல்லை நம்மளோட ஸ்கின்னுக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லது. அப்புறம் விட்டமின் இ ஆயில். இது வந்து இச்சிங் ப்ராப்ளம் அப்புறம் வந்து ட்ரை ஹேர்லாம் நல்லா ஷைனி ஹேராக மாற்றுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அது முக்கியமாக இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக ஆட் பண்ணுறது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நான் இப்போ மரச்செக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து டேண்ட்ரஃப் அப்புறம் ஹேர் லாஸ் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இருந்தால் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆன்டிபாக்டீரியல் இருக்கிறதுனால ஸ்கேல்ப்ல இச்சிங் இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்குலாம் வராமல் தடுக்கும். பட் இது ரொம்ப குளிர்ச்சி உங்களுக்கு குளிர்ச்சி ஒத்துக்காதுன்னா ப்ளீஸ் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து அதெல்லாம் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து அதில் வந்து இப்போ வந்து அரைச்ச விழுதை ஆட் பண்ணி அதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அது என்னோட பழைய பாட்டில். ஸோ அதில் இருந்தது அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சர்லேருந்து கூட எண்ணெய் வந்து வெளியே வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து அவசரமாக ஹெட் பாத் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். பட் இஃப் யூ ஹேவ் டைம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் மாறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இருக்கு பாருங்க அது அழகாக வெளியே வரும். அவ்வளோ சூப்பராக ஒரு ஹெர்பல் ஆயில் வெளியே வருது. இது வந்து நீங்கள் இது மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு இல்லை. கரிசலாங்கண்ணி கீரை செம்பருத்தி இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ஹேருக்கு நல்ல விஷயம் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு அதில் டீ ட்ரீ ஆயில் அப்புறம் வந்து விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்மளோட ஹெர்பல் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண முடியாது. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணி ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து சூப்பர்பாக ஹேர் growth இருக்கும். நல்லா ஸ்ட்ரென்த்தாக லாங்காக சூப்பராக இருக்கும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வராது, டேண்ட்ரஃப் வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் அப்ளை பண்ணுறப்போ குட்டி குட்டி பார்ட்டிஷனாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ரூட்ஸில் வந்து நல்லா ஆயில் போகும். கண்டிப்பாக வந்து ஆயில் நம்ம இது மசாஜ் பண்ணுறப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து சூப்பராக இருக்கும்.
நீங்கள் வந்து எல்லா ஹேரையும் முன்னாடி போட்டு நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு சூப்பர்பான ஒரு மசாஜ். கண்டிப்பாக வந்து நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மசாஜ். இதை வந்து மசாஜ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் மைல்ட் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் கண்டிஷனர் எதுவுமே போடல, வேணும்னா ஏதாச்சும் நேச்சுரல் கண்டிஷனர் போட்டுக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.